தற்போது கிடைத்த அண்மை செய்தி. உரிமையை கேட்டால் இந்தியை ஏற்க மிரட்டுவதா? மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் கீதன் இருக்கிறார். வணக்கம் கீதன். துணை முதலமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எழுதியுள்ள கடிதம் குறித்து விரிவாக சொல்லுங்க. வணக்கம். குறிப்பாக இந்த சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 2000 கோடி ரூபாய் அதிகமான நிதி என்பது வழங்கப்படாமல் இருந்து வருகின்றது. இந்த விதத்தில் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தொடர்ந்து ஒரு முரண்பாடு என்பது ஏற்பட்டு வருகின்றது. அதே போல புதிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்தவும் தொடர்ந்து தமிழக அரசு மறுத்து வருகின்றது. இந்த நிலையில்தான் நேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அங்கு காசியில் செய்தியாளர்கள் அவரை சந்தித்து இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது மத்திய அரசு குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தியிருக்கும் நிலையில் தமிழகம் மட்டும் அதனை ஏற்க மறுத்து வருவதாகவும், இதனால் மத்திய அரசினுடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படாத தமிழகத்திற்கு நிதியை ஒதுக்க முடியாது என்றும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரையில் அதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தற்போது தமிழக முதலமைச்சர் காலையில் தனது எக்ஸ் கண்டனத்தை தெரிவித்திருந்தார். தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை ஏற்க முடியாது என்பதை அரசியலால் தூண்டப்பட்டு பேசுவதாக ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார். மொழியின உணர்வு வந்த பிறகுதான் தமிழர்களுக்கு அரசியலே வந்தது. எங்கள் இடுப்பில் கொள்கை இனம் வேட்டி எறிவதுதான் தோளில் பதவியினம் துண்டு வந்தது. நிதி உரிமையை கட்டால் இந்தியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா என்றும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழகத்தை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்றும், ரொம்பவும் வேண்டாம், சுதந்திரக்கு பிறகான தமிழ்நாட்டின் வரலாற்றை படித்தாலே இது உங்களுக்கு புரியும் என்றும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு காட்டமான எச்சரிக்கையை மத்திய அரசிற்கு விடுத்திருக்கின்றார். எனவே எங்கள் குழந்தைகளின் கல்விக்கான நிதியை கேட்கின்றோம், நீங்கள் கொடுக்கும் இடத்திலும் நாங்கள் பெரும் இடத்திலும் இருப்பதாய் நினைத்து தலைகணம் கேட்ட வேண்டாம், தமிழ்நாடு பொறுக்காது என்று தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் மத்திய அரசை வன்மையாக கண்டித்து பதிவிட்டிருக்கின்றார். தகவலுக்கு நன்றி கீதன்.